கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்ம தேவனுடைய வார்த்தையை, முதலாவது வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், அதில் 30ஆம் வசனத்தில் அப்பொழுது இயேசு அப்பொழுது மலைகளை நோக்கி, அதில் அப்பொழுது இயேசு, பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட சீட்டு போட்டார்கள் என்று வேத வசனத்தின்படி நம்ம தியானிக்க போகிறோம். இறந்த வண்ணமாக நம்முடைய கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே இன்றைக்கும் இந்த முதலாவது வார்த்தையில் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே என்று அர்ப்பணித்து எல்லாம் கொடுத்து வாயை திறந்து சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். இன்றைக்கும் எங்களோடு கூட நீடி இடைப்படுவதற்காய் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. பொதுவாக எல்லா இடங்களிலும் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வாங்க. பலர் உண்மையாய் அதை தியானிப்பாங்க, சிலர் சடங்காச்சாரமாய் செய்வாங்க. இதெல்லாம் நான் தியானிக்கும் போது நான் என்னுடைய அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கே சில நேரங்களில் எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் நம்ம நடந்திருக்கிறோமே அப்படின்ட்டு. நம்மளும் சில மூட நம்பிக்கையோடு தான் இருந்திருக்கிறோம். அன்றைக்கெல்லாம் ஈஸ்டர் எங்கும் போது நாங்கள் இருந்த ஆலயத்திலெல்லாம் ஒரு பன்னு கொடுப்பாங்க. பன்னில் சிலுவை அடையாளம் இருக்கும். அது இது வரைக்கும் எனக்கு விளங்கலை. சிலுவை என்பது பாடு. அப்போ நான் நினச்சேன், நேற்றெல்லாம் அதில் வேதனைப்பட்டேன். நம்மளும் சில மூட நம்பிக்கையோடு அந்த பண்ணை நம்ம சாப்பிட்றோம். சிலுவையானே செய்கிறோம், சிலுவை சாப்பிட்றோம். அதற்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்படலை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நம்ம அறியாமைக்குள்ளே தான் இருக்கணும். சில நேரங்கள் எங்களுடைய ஆலயத்தில் ஈஸ்டர் முட்டை அப்படின்னு கொடுப்பாங்க, அதுலேயும் சிலுவை அடையாளம் இருக்கும். அப்போ நேற்று அதெல்லாம் சிந்தித்து அதெல்லாம் நம்ம ஆம்லெட் போட்டு வறுத்து என்ன செய்கிறோம், சிலுவையை. இவ்வளோ அறியாமையினால் நம்மளும் சில மூட நம்பிக்கையோடு சில காரியங்களை செய்து வருவது, அது தேவனை எவ்வளோ வேதனைப்படுத்துங்க. நான் அப்படியே மன்னிப்பு கேட்டேன். அதெல்லாம் அறியாமை நாட்கள் நடந்தது. அன்றைக்கெல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணு இருந்தால் இன்னொரு பண்ணு கூட என்ன செய்யணும். சிலுவை அதற்காக அல்ல, அது பாடு நிறைந்த சபிக்கப்பட்ட மரம்தான். ஆனால் அந்த மரத்தை நம்முடைய இயேசு அந்த சாபத்தை மாற்றுவதற்காக அவர் சிலுவையாய் அந்த சிலுவையின் மேலே அவர் நமக்காக தொங்கினார். அல்லேலூயா. இந்த சொல்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிதாவே மன்னியும் என்று சொல்லுகிறார். இது எப்போ சொன்னாருன்னா, சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் போது சொன்னார். பூமியில் ஊழியம் செய்யும் போது சொல்லலை, தேவாலயத்தில் உபதேசம் பண்ணும்போது சொல்லலை, அவன் நன்றாக இருக்கும்போது சொல்லலை. சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும் போது தேவன் இந்த வார்த்தை சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். ஒரு அல்லேலூயா. யாருக்கு அந்த குணங்கள் வரும், யாருக்கு அந்த எண்ணங்கள் வரும்? ஒன்றை மாத்திரம் நான் புரிந்து கொள். சிலுவையில் அறியப்பட்டவர் யார்? அவர் ராஜா. ஒரு அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட ராஜா? பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் ராஜாதி ராஜா. அவள் பரலோகத்துக்கும் ராஜா. அவர் ராஜாதி ராஜான்னு வெளிப்படத்தில் விசேஷத்தில் எழுதியிருக்கு. நம்மையும் ராஜாக்களாக்கின ராஜா. அந்த ராஜா தான் இந்த சிலுவையில் அறியப்படுகிறார். அந்த ராஜா சொன்ன வார்த்தையை தான், பிதாவே என்ன செய்யுங்களை மன்னியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. யாருக்கு அந்த மனசு வராது? சில வசனங்கள் நீங்கள் வாசிங்கன்னா வாசி பாருங்கள், சீக்கிரமாக நாம் பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. யோவான் சுவிசேஷம். அப்போது பிலாத்து இயேசுவை பிடித்து
அடிப்பித்தான். வாரினால் அடிப்பித்தார். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி, போர்ச்சர் முள்முடியினால் ஒரு பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி சிவப்பான அங்கி அவருக்கு உடுத்தி. யூதருடைய ராஜாவே, பாருங்க, அவங்களும் அதான் சொல்றாங்க. ராஜா என்பதை அவள் அறியாம சொன்னாலும் யூதருடைய ராஜாவே வாழ்க நீ வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். அல்லேலூயா. இங்கே சிவப்பு அங்கிய ஆண்டவர் வஸ்திரம் மாற்றி சிவப்பு அங்கியாக போட்டாங்கன்னா, ஏன்னா இயேசு ரத்தம் சிந்தும் போது யாருக்கும் மனதுருக்கம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த சிவப்பு அங்கி அவர் சிந்தப்பட்ட ரத்தம் அதிகமாக வெளியே தெரியாது. அது சிவப்பாகவே அந்த துணியில் நனைந்து இருக்கும். அதனால் அடிக்கிறவனுக்கு இறக்க குணம் வரக்கூடாது, பார்க்கிறவனுக்கு என்ன செய்யக்கூடாது, இறக்க குணம் வரக்கூடாது என்பதற்காகவே சிவப்பங்கியை அவர்களுக்கு உடைத்து அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். அல்லேலூயா. அந்த ராஜாவை அறைந்தார்கள். இப்போ அதே 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே வாசித்து பாருங்க. 19ஆம் ஒரு மேல் விலாசத்தை, இப்போ நல்லா கவனிங்க. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி 3 வாசிகளை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். சிலுவையின் மேல போட வைத்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தான். அல்லேலூயா. போர்ச்சகரவன் சொல்கிறேன், அவர் ராஜா என்று நீ வாழ்க என்று பரிகாசம் பண்ணாலும் பிலாத்து அறிந்த மேல் அந்த இதில் சட்டத்தில் இவர் யூதருக்கு ராஜா என்று எழுதினதை நாம் பார்க்கும்போது, இயேசு ராஜா யூதருக்கு மாத்திரமல்ல, அவள் பரலோகத்திற்கும் பூமிக்கும் சகல கடைசி வரையும் நித்திய முடிவில்லாத ராஜா. அல்லேலூயா. இந்த சாதாரண ராஜாக்கள் எதை நினைத்தாலும் அவங்கள வார்த்தைகளுக்கு அதிகாரம் இருக்கு. இயேசு அந்த சிலுவையில் எப்படி வேணாலும் அவர் செய்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர் பிதாவை நோக்கி இவர்களை என்ன செய்யுங்க, மன்னியும் அப்படின்னு சொல்கிறார். ராஜாவுடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எங்கே சொல்லப்படுகிறது? பிரசங்கி எழுதின புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சீக்கிரமாக வாசிக்கணும். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ஒரு அல்லேலூயா போதும். அப்ப ராஜாவின் வார்த்தை, இவர் ஒரு வார்த்தை சொன்ன அது எங்கே சொன்னாலும் சரி, அதற்கு அதிகாரம் இருக்கிறது. எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்போ அறிந்து கொள்ள முடியும்? அவன் பாடுகளிலே வாழும்போது, சோதனைகளிலே கடந்து போகும்போது, அவன் நெருக்கப்படும் போது, சில காரியங்கள் தனக்கு நஷ்டப்படும் போது, சில விஷயங்கள் தன்னுடைய தேவனுக்காக இழக்க நேரிடும் போது, அல்லது துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது, அப்போ தான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையை சரியாக நான் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இயேசு பாருங்க, இவ்வளோ வேதனை, எவ்வளோ பாரப்படுறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, அந்த பாடுகளின் நடுவில் சித்திரவதை செய்கிறாங்க, ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறாங்க, ஜீவன் போகிற ஒரு சூழ்நிலைகள், பரிகாசம் பண்ணுறாங்க, காரி துப்புறாங்க, கன்னத்தில் அறியறாங்க. என்னமா அந்த சூழ்நிலை பண்ணினாலும் அது ஆவிக்குரிய அவர்தான் தெய்வம் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர் சொல்கிற வார்த்தை, பிதாவே மன்னியும். அல்லேலூயா. நீங்களும் நான் என்ன செய்வோம்? சோதனை வரும்போது பின்வாங்குவோம். சோதனை வரும்போது ஏன் தான் ஆண்டவரை தேடணும், போய் என்ன பிரயோஜனம், இவ்வளோ உபத்திரமா, இவ்வளோ வேதனையா, இவ்வளோ பாடா அப்படின்னு நினைக்கிற பாருங்க. அங்கே தான் ஒரு ஆவிக்குரிய ஒருடைய வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த சோதனைகள், அந்த உபத்திரங்கள், பாடுகள், நெருக்கம் வரும்போது அந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன், ஒரு தேவப்பிள்ளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
நடந்தது நன்மை, நடப்பது நன்மை என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசி தான் உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர். அல்லேலூயா. நன்றாக இருக்கும் போது அல்ல, நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, இயேசுவை போல பாடுபடும் போது, இயேசுவை போல உபத்திரப்படும் போது, நெருக்கப்படும் போது நம்ம சொல்லணும், இல்லை சகலவும் நன்மைக்கு எதுவாக என் தேவன் நடத்துகிறார், நான் தேவனுக்காக இன்னும் வாழ்கிறேன் என்று சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைமை. அல்லேலூயா. கையில் சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படி தான் புரிஞ்சு கொண்டார். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், எத்தனையோ ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 22:12 நீ நேசிக்கிற உன்னுடைய நேச ஏக சுதனை நீ எனக்காக பலியிடுனார். 22:12 அவர் ஓங்கி ஈசாக்கை வெட்டும்போது தடுத்து நிறுத்தினார். அப்போ சொல்கிறாரு, நீ பிள்ளையாண்டன் மேலே கையை போடாத, இப்போ நான் உன்னை பற்றி தெரிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படுகிறாய். இந்த சூழ்நிலையிலும், இந்த காலத்திலும், இந்த சோதனையிலும், பிள்ளையை பலியிட வேண்டும் என்கிற இந்த சந்தர்ப்பத்திலும் நீ எனக்கு சாட்சியாக இருக்கிற, அதனால் உன்னை நான் இதனால் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமதா சொல்லுங்களேலூயா. இயேசு அந்த கொடூரமான கொல்கொத்தாவிலே ரத்தம் சிந்தும் போது அப்படி இந்த வார்த்தைகளை சொல்கிறார், பிதாவே நீ மன்னியும். அல்லேலூயா. அப்படி என்றால் இன்னொரு கேள்வி நம்ம எழும். அப்போ இயேசு சிலுவைக்கு முன்பாக சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே நல்ல வார்த்தை அல்லவா? நல்ல வார்த்தை இல்லையா? அப்படி சொல்லலாம். இயேசு இந்த உலகத்தில் 3.5 வருடங்கள் 12வது வயதில் தேவாலயத்தில் போய் போதகம் பண்ணார். அந்த நாள் முதல் அவர் சிலுவைக்கு போனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வல்லமையான வார்த்தை. அல்லேலூயா. அது சக்தியை நிறைந்த வார்த்தை, அது ஆவியாகியும் ஜீவனுமாகி இருக்கிற வார்த்தை, அது தன் விரும்பினதை செய்யக்கூடிய வார்த்தை, அது வல்லமையான வார்த்தை, அது மகிமையான வார்த்தை. அல்லேலூயா. அதனால் அன்றைக்கி ஏங்க நாங்கள் ஒரு வார்த்தைன்னு சொல்லுங்க கர்த்தாவே, எங்கள் வார்த்தையெல்லாம் வாழ்க்கையெல்லாம் சரி, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படி தேவன் இந்த உலகத்தில் வாழும்போதெல்லாம் நல்ல வார்த்தை சொன்னார். நீ விரும்புகிறபடி ஆக கடவுது, ஒரே ஒரு வார்த்தை, அதன்படியே நடந்தது. ஒரு அல்லேலூயா. நீ விசுவாசில தேவ மகிமை காண்பாய். யாருக்கிட்ட? மார்த்தாளுக்கிட்ட சொன்னார். கர்த்தர் அந்த மகிமையை லாசரு உயிரோடு எழுப்பப்படுவதை பார்த்தார். நீ சமாதானத்தோடு போ. அந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. எத்தனையோ வார்த்தை ஆண்டு சொல்வார், எத்தனையோ படைக்க எடுத்துக்கொண்டு நட, சின்ன வார்த்தை தான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும்போது ஒரு வார்த்தை ஆனாலும் அந்த வார்த்தை வல்லமையானது. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமையாக இருக்குது, அதுக்குள்ளே ஜீவன் இருக்குது, அதற்குள்ளே ஆவி இருக்குது. தேவனுடைய வார்த்தை புடமிட்ட 7 தரம் மண்குடத்தில் புடப்பட்ட அது பொன்னை போல் இருக்கிற வார்த்தை, அது தேனிலும் இனிமையான வார்த்தை. அதை சொன்ன விரும்பியாய் என்னிடத்தில் திரும்பாதுங்கிறார். அதை நான் எதை நினைக்கிற செய்து விட்டு தான் என்னிடத்தில் திரும்பும் என்கிற ஆண்டவரே சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே சிலுவையில் வார்த்தை, இதுவும் அதை காட்டில வல்லமையான வார்த்தை, அதை காட்டில அற்புதமான வார்த்தை, அதை காட்டில் மனுகுலத்தினுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய நல்ல வார்த்தை. ஆக இந்த வார்த்தையும் அந்த மேன்மையான வார்த்தை. அல்லேலூயா. சத்தமாத்தா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்ம பாடு வரும்போது தான் மனுஷன் நிலைமை. அநேகர் நம்ம பார்க்குறோம், அநேகர் ஏன் சபையில் சின்ன சின்ன சோதனைகள், சிறிய சிறிய பிரச்சனைகள், அதனால் ஆண்டவனை மறுதளித்து எதிர்க்கிறான் கூட்டம் போகணும்னு ஒதுங்கி இருக்கிற காலங்களை நம்ம பார்க்குறோம். சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் தேவனுக்காக நிற்கிற கூட்டம் இருக்க தான் செய்து. அல்லேலூயா. 1963 ஜான் கென்னடி என்ற அமெரிக்கா ஜனாதிபதி அவனை பிரச்சாரம் போகும்போது அவனை சுட்டு கொண்டாங்க.
இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். ஜீவன் போகலை, கண்களெல்லாம் தெரியாத ஒரு சூழ்நிலைகளும், அப்படியே அந்த ஜீவன் போகிற சூழ்நிலையில் தடுமாறி பக்கத்துலெல்லாம் தொட்டு பார்த்து, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். பாருங்கள், அந்த நிலைமை தன் உயிரும் அடுத்த நிமிஷம் போகும், தன்னுடைய மூச்சு அடுத்த நிமிஷம் போயிடும். அந்த சூழ்நிலையிலும் பக்கத்துலெல்லாம் தொட்டு பார்த்து நீங்கள் பத்திரமாய் பாதுகாப்பாக, அதுதான் ஆவிக்குரிய நிலைமை. உடலே சொல்லலே லூயா. சிலுவையில் எத்தனை பாடுபடுகிறாரு, இந்த பாடுகள் நடுவிலும் இப்படி பண்ணுறாங்களே என்று கோபம் படலை. ஆண்டவரே பிதாவே இவளை மன்னி. ஒருவேளை உங்களை என்னையும் யாரோ ஒரு 10 பேர் ஏதோ ஒரு காரியத்திற்காக எங்கேயாவது ஒரு கட்டி வச்சு நம்ம அடித்தா நம்ம என்ன நினைப்போம்? நீங்கள்லாம் ஒரு பொம்பளைங்க, நீ ஆம்பளையாக இருந்தா என்னை கட்டு அவிழ்த்துப்பார், அப்படி தான் சொல்லுவோம். நீ ஆம்பளையாக இருந்தா என்னை கட்டு அவிழ்த்துப்பார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, நம்ம அவருக்கு பயந்து இருந்தாலும் உள்ளத்தில் நினைப்போம், என்னை விட்டுப்பார், 10 பேரையாவது நான் அடித்து என்னை சாக போகிறேன் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அத்தனை அடி வாங்கி மௌனமாக இருந்த தேவன் அவர் சொல்கிற அந்த அடிக்கிறவனை பார்த்து, அந்த சுற்றி இருந்த ஜனங்களுக்கு பார்த்து, பிதாவே மன்னியும். அல்லேலூயா சொல்களே லூயா. அப்படி சிலுவையில் கர்த்தர் 7 வார்த்தை ஆண்டு பேசினார். என்னென்ன வார்த்தை பேசினாருன்னு அதை முகமறியாக பார்த்துட்டு முதல் வார்த்தைக்குள்ளாக நம்ம வருவோம். முதல் வார்த்தை பிதாவே மன்னியும். மன்னியும் என்றால் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர் இயேசு. எந்த பாவத்தையும் யாரும் மன்னிக்க முடியாது, இயேசுவை தவிரதான். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவர் இயேசு. அவர் மன்னிக்க தயப்படுத்தவர். அல்லே சொல்களே அல்லையா. அவர் பாவத்தை மன்னிக்கலைன்னா யாருமே நம்ம மன்னிக்க முடியாது. ஆக இயேசு அங்கே மன்னிப்பு தருவதற்கு அதிகாரம் உள்ளவன். எப்பேற்பட்ட பாவியானாலும், அவன் கொலை செய்த இயேசுவிடத்தில் போனாலும், தவறு செய்த இயேசுவிடத்தில் போனாலும், அந்த பாவியான ஸ்திரியை போல போனாலும், அவர் அந்த அதிகாரமுள்ள தேவன். எத்தனை பாவம் செய்தாலும் அதை மன்னிக்கிற அதிகாரம் உள்ளவர் இயேசு. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொல்வாருன்னா, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார். இது எதற்கு? மறுவாழ்வுக்கு கொடுக்குற அதிகாரம். உங்களுக்கு எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது, மறுவாழ்க்கை இருக்குது. அநேக சொல்லுவாங்க இயேசு எனக்கு வாழ்க்கை தந்தார் அப்படின்னா, ஒரு மனிதனுக்குள்ளே மறுவாழ்வை தரக்கூடிய அதிகாரம் இயேசுக்கு தான் இருக்குது. அல்லேலூயா. லாசருக்கு மறுவாழ்வு கொடுத்தார், வாலிபனுக்கு மறுவாழ்வு கொடுத்தார், சிறு பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு எத்தனையோ நேரங்களில் மரணத்துக்கு நமக்கு ஒரு அடி தூரமானாலும் நம்மையும் பாதுகாத்து மறுவாழ்வு தந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு மறுவாழ்வுக்காக தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த மறுவாழ்வு தரக்கூடிய அதிகாரம் உள்ளவர் தான் இயேசு. மூன்றாவது தன்னுடைய தாயை நோக்கி, அதோ உன்னுடைய மகன் என்று சொன்னார். இதை எதை காட்டுகிறது? தாயானவள் துயரத்தில் இருக்கிறார். மகன் மரித்து போகிற சூழ்நிலையில் ஒரு துயரம், என்னை யார் என்ன பார்ப்பான் அப்படின்னா, துயரத்தின் மேல் அதிகாரம். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நம்ம கிறிஸ்துவ நிமித்தம் துயரப்படலாம், மலை பிரசங்கம் அது வேற. ஆனால் நம்முடைய துயரத்தை நீக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் துயரத்தோடு இருந்தால் அத்துயரத்தை நீக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர் இயேசு. உங்கள் துயரங்களை எல்லாம் மாற்றுவார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ துக்கத்தோடு துயரத்தோடு இருந்தால், ஆண்டு சமத்தை நோக்கி பார்த்தால், அது துயரத்துக்கு அதிகாரமுள்ள தேவன். உன் துயரங்கள் எல்லாம் மாற்றுவார், உன் துக்கங்களை எல்லாம் மாற்றுவார். நீ விரும்புகிற சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் பார்க்கும்போது அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. அந்த சூழ்நிலையில் அந்த இருள் சூழ்ந்ததான் வேதம் சொல்லுகிறது. இதை எதை காட்டுகிறது? அது இருளின் மேல் ஒரு அதிகாரம் இயேசுக்கு மாத்திரம். இருள் ஆனது அவரை பற்றி கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பழைய பிரசங்கத்தை கேட்டோம். அவர் உலகத்துக்கு வெளிச்சமானவர். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை அந்தகார இருளை மாற்றக்கூடிய அதிகாரம் உள்ளவர் இயேசு.
இருளில் இருக்கிற ஜனங்கள் இந்த பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் தேசத்தில் இருக்கிறவர்கள் அந்த வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லு. ஒரு வேளை இதை கேட்கும் போது உங்கள் குடும்பம் அந்தகாரத்தில் மூழ்கி இருக்கலாம். அந்தகார இருள் உன்னை வாய்க்கிலே சூழ்ந்து இருக்கலாம். அந்த அந்தகார இருளை மாற்றி வெளிச்சத்தை தருகிற இயேசு அதிகாரம் உள்ளவர். உன் வாழ்க்கையை அவர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அல்லே சொல்லுங்களே லூயா, சத்தமாதா சொல்லுங்களே லூயா. அதுக்கு பின்னாடி சொல்றாரு, தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ உலகத்தினுடைய எல்லா ஜனங்களை தாகத்தை தீர்க்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர் இயேசு. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் வரை கண்மலையிலே பேசி அடித்து அந்த தாகத்தை தீர்த்தவர். அந்த ஞான பாலை கண்மலையுடைய தண்ணீரை கடைசி வரையும் அது இஸ்ரவேல் ஜனங்களை தாகம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். அல்லே சொல்லுங்களே அல்லையா. பண்டிகை நாட்கள் ஆண்டு சொல்றார், தாகம் உள்ளவர்களே நீங்கள் என்ன செய்யுங்க, என்னிடத்தில் வாருங்க. அது சமாரியா பெண்கள் சொல்றார், ஒரு காலம் உனக்கு தாக உண்டாகாதபடி ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருகிறேன். அல்லே சொல்லுங்களே அல்லையா. அவர் சமுத்திரத்தை வரவழைத்து பூமியின் விசாலத்தின் மேலே ஊற்றுகிறார். அந்த தேவன் சகல நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவன், தாகத்தை தீர்க்கக்கூடிய அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அதாவது ஆவிய சொல்லும் போது, மான்கள் நீரோடை வாஞ்சித்ததை போல அவனும் பசிதாகம் உள்ளவராய் தேவ சமூகத்தில் வரும்போது நிலத்தையும் குழப்பை உண்பதை போல அவனை ஆத்துமாவை கத்த திருப்திப்படுத்தினார். அல்லே சொல்களே அல்லையா. அறாத வார்த்தை சொல்றாரு, முடிந்தது முடிந்தது. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அவர் அதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு முடிவை காண செய்கிற அதிகாரம் உள்ள தேவன். அல்லே சொல்களே அல்லையா. வேதம் சொல்கிற, நிச்சயமாக உன் முடிவு உண்டு, நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு. ஆரம்பம் என்ன, அற்பமா என்ன, முடிவு சம்பவம். நம்ம வாழ்க்கையில் அவர் முடிந்தது என்று சொன்னாலும் நம்மை எல்லாவற்றுக்கும் முடிவை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். முடிவில்லாத ஒரு காரியம் எதுவும் இருக்காது. அது அதிகாரத்துள்ளவர். உங்களுக்கு முடிவு வேணும்னா ஆண்டு சமத்தில் வந்துடணும். அவர் எல்லாவற்றுக்கும் முடிவு தரக்கூடிய அதிகாரம் உள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். கைகளை வச்சு சொல்லுங்களே அல்லையா. 7வது வார்த்தை சொல்லும் போது விதமாக சொல்வார். என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே உம்முடைய கைகளிலே ஆவியை ஒப்புடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எல்லாம், அதாவது இயேசுவை யாரும் கொலை செய்ய முடியாது. சிலுவையில் சொல்வாங்க, அவனை நெருக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், ஆனால் அவரை கொலை செய்ய முடியாது. அவரே ஜீவனை விட்டார். அல்லே சொல்லுங்களே லூயா. சத்தமாக சொல்லுங்களே லூயா. அவருக்கு ஜீவனை எடுக்கவும் தெரியும், கொடுக்கவும் தெரியும். அப்போ இது எதை காட்டுகிறதுனா, சகல உயிரில் மேலும் சகல ஜீவன் மேலும் அதிகாரம் உள்ளவர். அல்லே சொல்லுங்களே லூயா. சத்தமாக சொல்லுங்களே லூயா. திருடன் திருடவும் அழிக்கவும் வரான் என்று மற்றொன்றுக்கு வரான், அவைகளுக்கு நான் என்ன செய்ய போனேன், ஜீவனை கொடுக்க போறேன். அல்லே சொல்லுங்களே லூயா. சகல உயிர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர் இயேசு. எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடம் அவர் ஆயுசுனால கொட்டி கொடுத்தார். நமக்கு கூட்டிகிட்டே இருக்கிறார். அதுக்கு ஆண்டவர் நன்றி சொல்லணும். அல்லே சொல்லுங்களே லூயா. சொல்லுவாங்க, நான் என்றைக்கே செத்து போயிருக்கணுங்க, மருத்துவர் கைவிட்டாருங்க, இயேசுவை நம்பி வந்தேன். அந்த உயிருக்கு அதிகாரம் உள்ளவர் அவருக்கு உயிரை கொடுத்தார். அல்லே சொல்லுங்களே லூயா. இருக்கிற எனக்கும் உயிரை கொடுத்தார், கேட்கிற உங்களுக்கும் உயிரை கொடுத்தார். சகல உயிரினும் அதிகாரம் உள்ளவர். அல்லே சொல்லுங்களே லூயா. பிதா கிட்ட சொல்கிறாரு, என்ன பிதாவை தேவன் எனக்கு தந்த அந்த உம்முடைய ஆத்துமங்கள் கையிலிருந்து யாருமே பறித்து கொள்ள முடியாது. அப்படி தேவன் நம்முடைய சகல மிருகமானாலும் மனிதனமானாலும் எல்லா உயிர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர் நம்முடைய இயேசு. அல்லே சொல்லுங்களே லூயா. இதை இன்னொரு வகையில் நம்ம 7 வார்த்தை என்பது மன்னிப்பு. அந்த பூல முடியும் மன்னிப்பு. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லனுக்கு சொல்கிறார் இல்லையா, அது என்ன சொல்கிறாரு, அது பாதுகாப்பு, அவனை பாதுகாக்கிறார்.
மூன்றாவது தாயில் சொல்லும்போது பராமரிப்பும். அன்று முதல்ல வந்தால் பராமரிப்பு பூவில் முடியும். நான்காவதாக கை விரிப்பு, என் தேவனே என் தேவனே. ஐந்தாவது தவிப்பு, சொல்லுவாங்க இல்லையா, தவிச்ச வாய்க்கு தண்ணி தரல, தவிப்பு. ஆறாவது சொல்லக்கூடிய அந்த பூ என்னென்னா முடிப்பு. ஏழாவது ஒப்புவிப்பு. அல்லேலூயா அல்லேலூயா. இதில் நம்ம பார்க்கக்கூடிய பூ மன்னிப்பு. பூக்களை பார்த்தால் ரசிக்காதவன் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆக நின்று ரொம்ப நேரம் பார்க்கணும்னு தோணும். அந்த பூ வாடாத வரை. அல்லேலூயா அல்லேலூயா. அது வாடாத வரை அந்த பூவை ரசிக்காத மனுஷன் யாரும் கிடையாது. ஒரு பூவை பார்த்தால் பசங்க அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க, கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. அதுக்கென்று அரசாங்கம் பல இடத்துல மலர் கண்காட்சின்னு வச்சுருக்கிறாங்க, அப்படியே பார்ப்பாங்க. போனால் மனசு வராது. விதவிதமான பூக்களை பார்க்கும்போது, அதோடைய வாசனை பார்க்கும்போது அதோட அழுகே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. அது வாசனையே வித்தியாசமாக இருக்கும். அப்படி என்றால் அது வாடி போய் அந்த அதே அழகுள்ள பூ தான், ரசிக்கிற பூ தான், நின்று ரசனையாய் பார்க்கிற பூ தான். எது வரைக்கும் நம்ம பார்க்குறோன்னா அது வாடாத வரை. அல்லேலூயா. அதை வாடி போச்சுன்னா என்ன செய்வோம்? தூக்கி எறிந்து கூட்டி பெருக்கி குப்பையில் போட்டு நெருப்பை பற்ற வைப்போம். சில தலையில் போடுவாங்க. ஆனால் அந்த பூக்களை பார்த்தா எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. தலையிலும் போடுவாங்க, போட்டாலையும் போடுவாங்க, திருமணத்திலும் போடுவாங்க, சாவலையும் போடுவாங்க. எதற்கு போடுறாங்கன்னு நமக்கு புரியல. ஒரு அல்லேலூயா இல்லையா? நம்ம அது போடுறதுனால என்றைக்கு உனக்கு மரணம் இருக்குன்னு போடுறாங்கன்னான்னு தெரியல. அதே எது, ஆனால் எந்த பூவாக இருந்தாலும் எங்கே போட்டாலும் காலையில் தலைக்கு வைப்பாங்க, காலையில் வாடி போனால் அப்படியே வச்சுருப்பாங்களா, தூக்கி என்ன செய்வாங்க? எறிவாங்க, குப்பையோடு பெருக்கி தள்ளுவாங்க. ஆக நம்ம வாழ்க்கையில் இந்த மன்னிப்பு என்கிற இந்த பூ மலர்கிற வரையும் இருக்கிற வரையும் தான் தேவ பார்வையில் நம்ம அழகாக இருப்போம். அல்லேலூயா. நம்ம அநேக விரும்புவாங்க. இயேசுவை ஏன் விரும்புகிறாங்க? அது மன்னிப்பு வாடாத பூவாக இருந்தார். கடைசி நேரங்களிலும் பிதாவே மன்னியும் என்று சொன்னார். அது வாடாத பூ. ஆனால் நமக்கு ஒரு காலத்தில் இருந்தது, மன்னிப்பு இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை. அநேகருக்குள்ள வாடி போய் இருக்கிறது. வாடி போகிற பூவை ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் வைக்க மாட்டார், அதை தூக்கி எறியவார். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அதை தூக்கி எறிஞ்சிடுவார். எவ்வளோதான் அது அழகாக இருந்தாலும், எவ்வளோதான் கவரக்கூட இருந்தாலும், அது ஆசையாக இருந்தாலும், அதை வாடி போனால் அதை தூக்கி எறியவோ, நெருப்பில் போடவோ, குப்பையோடு பெருக்கி அதை பெருக்கி கூட்டு அப்படி சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஜீவியம் இராதபடிக்கு இந்த மன்னிப்பு, இயேசு மன்னித்ததை போல அந்த பூ இயேசுவின் வருகை வரையும் நமக்குள்ளாக வாடாம இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. எத்தனை பேரை நம்ம மன்னிக்கிறோம்? எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறோம்? மனைவியை மன்னிச்சிருக்கிறோமா? கணவனை மன்னிச்சிருக்கிறோமா? பிள்ளைகளை மன்னிச்சிருக்கிறோமா? சபையில் எல்லாருக்குள்ள மன்னிப்புக்குள்ள சுபாவம் இருக்கிறதா? அல்லது ஊழியக்காரர் சின்ன சின்ன வெளிவினம் பண்ண அவரை மன்னிச்சிருக்கிறோமா? தேவ பிள்ளைகளை மன்னிச்சிருக்கிறோமா? ஆனால் நம்ம தேவ பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசுவை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை போல மன்னிக்கிற சுபாவம் உள்ளவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமதா சொல்லுங்களேலூயா. அதனால இயேசு சிலுவையிலே சொன்னார், பிதாவே மன்னியும் என்று சொன்னார். பிதாவே நீ மன்னியும் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் உன்னை கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட, இயேசுவே தேவனே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் எத்தனை தர மன்னிக்கணும், எத்தனை டைமு மன்னிக்கணும்னு கேட்குறான். எடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 21, 22 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால், எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால்
நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் 7 தரம் மட்டுமோ 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் 770 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். கையில் சொல்லுங்களே. எத்தனை தரம் மன்னிக்கணுமா? 770 தடவை. 7 × 70 490 தடவை. ஒரு நாளைக்கு ஒருவன் பாவம் செய்தால் நாம் அவரை மன்னிக்கணும்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ அந்த வாடி போன பூவை போல் இருக்கணும், சில தூக்கி எறியப்பட்ட பூவை போல் இருக்கிறோம். ஆனால் தூக்கி எறியப்பட்ட நம்மை தான் தனக்கு வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட கர்த்தர். வாடி போன பூவை வச்சுட்டு அவர் வச்சிருக்க மாட்டார். அப்போ ஒரு நாளைக்கு 770 தடவை மன்னிக்கணும். அல்லேலூயா. சத்தமாதா சொல்லுங்களேலூயா. ஒருவேளை தவறு செய்த ஒருவன் நம்மிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் ஒரு தடவை நம்ம மன்னிப்போம். இன்னொரு தடவை மன்னிப்பு கேட்டான்னா இன்னொரு தடவை மன்னிப்போம். 3ஆவது தடவை மன்னிப்பிட உனக்கு வேறு வேலையே கிடையாது, இப்படியே பண்ணுவேன், நீ மன்னிப்பு கேட்ப, கொலை செய்துட்டு நீ மன்னிப்பு கேட்பாயா அப்படின்னு கூட நம்ம கேட்போம். ஆனால் இயேசு கொலை செய்ய அந்த ஜீவனை விட்ட நேரத்திலும் மன்னிப்பு பிதாவே மன்னியும் என்று சொன்னார். அல்லேலூயா. வேதம் இத்தான் சத்தியம். இதெல்லாம் மன்னிக்க முடியுமா? இதெல்லாம் செய்ய முடியுமான்னா மன்னிச்ச ஆகணும். அதுதான் சத்தியம். வெறுமையான வார்த்தைகளை தியானிக்கக்கூடாது, வெறுமையான வார்த்தைகளை நாம் பேசவும் கூடாது. அந்த மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்கள் தான் பேச முடியும். குடும்பத்திற்குள்ளே ஒற்றுமில்லையே, மாமியார் மருமகளுக்குள்ளே எத்தனை பிரச்சனை, எத்தனை பேர் மாமியாரை மன்னிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் மருமகளை மன்னித்திருக்கிறோம், எத்தனை பேர் மனைவி ஒரு காலத்தில் செய்த பாவத்தை நினைத்து நீ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ என்று இன்றைக்கு நம்ம காயப்படுத்தியிருக்கிறோம். கணவன் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தவறு செய்தால் ஆமாம் உங்களை பற்றி நல்லா தெரியும் பெரிய ஆள் அப்படின்ட்டு காயப்படுத்துகிறோம். பெற்ற பிள்ளைகள் தவறு செய்யும் போது எத்தனை பேர் நம்ம மன்னித்திருக்கிறோம். பரிசுத்தவான்கள் பாவம் செய்யும் போது வெளிவிடப்படும் போது எத்தனை பேர் நாம் மன்னித்திருக்கிறோம். அல்லேலூயா. வார்த்தைகளை தியானிக்கணும், அந்த அனுபவத்தில் தியானிக்கணும், அதை சுவைத்து தியானிக்கணும். கர்த்தர் அதைதான் விரும்புகிறார். அந்த கொடுமையப்படுத்தின நேரத்திலும் நெருக்கப்படுகிற நேரத்திலும் பிதாவே மன்னியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. இன்னும் சில சொல்லுவாங்க, ஒரு மன்னித்து விட்டால் ஃபார்மலாட்டியா அப்படிம்பாங்க. ஆனால் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். அதை குறித்து பேசக்கூடாது. இன்றைக்கெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சகிக்க முடியாது. மற்றவர்களை குறித்து, அவருடைய குற்றங்களை குறித்து, அவருடைய தவறுகளை குறித்து அப்படியே போயிட்டா இருக்கிறாங்க. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்ததை போல இன்னொரு கூட்டம் எழும்பி கிரியை செய்கிறது. அதெல்லாம் தேவனுக்கு புரியாமல்லை. அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம வேலை மன்னிக்கிற சுபாவம். அல்லேலூயா. அவங்க மன்னிக்கலே இல்லையோ, நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அதை தான் அந்த சிலுவையில் சொல்றார், பிதாவே நீங்கள் இவளை மன்னியும் என்று சொல்கிறார். அதுக்கு ஒரு பெரிய சரித்திரத்தை சொல்லுகிறார். எங்கே? அதே நீங்கள் மத்திய சுவிசேஷத்தை 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் அப்படியே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் கணக்கு பார்த்து தொடங்கின போது, நல்ல கவனிங்க 10,000 தாலந்து ஒருவன் கடன் பட்டிருக்கிறான். ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சரி, இதை நான் அப்படி சொல்லிட்டு போறேன். அப்போ அவனை சொல்றாரு, நீ கடனை என்ன செய்யணும்? தீர்க்கணும். இக்கடனை தீர்க்கலைன்னா உன் பஞ்சாதியும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன் நிலங்களையும் அபகரித்து கொள்ள வேண்டும். அதான் அந்த ராஜாவுடைய. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? கொஞ்சம் ராஜாவே நீங்கள் பொறுமையாக இருங்க, நான் கடனை என்ன செய்கிறேன் அடிச்சேன். அப்போ அந்த ராஜா தன்னுடைய இருக்க குணத்தினால அந்த கடனெல்லாம் மன்னித்து விட்டார். ஒரு அல்லேலூயா. 10,000 தாலந்து உள்ள கடனை மன்னித்து விட்டார்.
மன்னித்தவன் அப்படியே வந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு வேலைக்காரன், அவனோடு உடன் வேலை செய்கிற ஒருவன். அவன் என்ன செஞ்சான், இவங்கிட்ட ஒரு 100 வெள்ளிக்காசை கடன் வாங்கியிருக்கிறான். அவன் வரும்போது இவனை கழுத்தை பிடித்து நெருக்கி, தொண்டையை பிடித்து நெருக்கி, நீ வாங்கின அந்த 100 வெள்ளிக்காசு பணத்தை எனக்கு தந்தாகணும், இல்லைன்னா அவன் பஞ்சாதி பிள்ளைகள் அதே சொல்லுகிற காரியத்து 10,000 தாளந்து மன்னிச்சிருக்கிறாரு. அப்போ அவனுக்குள்ளே என்ன குணம் வரணும், எனக்கு ராஜா 10,000 தாளந்துள்ள கடனை மன்னிச்சிட்டாரு, இவன் 100 வெள்ளிக்காசு தானே, இவனை நம்ம மன்னிச்சு விடலாம் என்ற எண்ணங்கள் வரல. இன்னைக்கு அதே தவறு தான் நம்ம செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார், இந்நாள் வரையும். ஆனால் நமக்கு எதிராக சில பாவங்கள் செய்யும் போது நம்ம இவனை போல தான் இருக்கிறோம். ஒரு அலே சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கம்மா, அல்லேலூயா. கைகளை தட்டி கத்தற நம்ம இவங்கள போல தான் இருக்கிறோம். அந்த மனம் வருவதில்லை, மன்னிக்கணுங்கிற மனப்பான்மை வருவதில்லை. அந்த பூவெல்லாம் வாடி போய் இருக்கு. கத்தர் இன்னைக்கு மலர செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதை மலர செய்ய அவரால் தான் முடியும். அந்த பூ மீண்டும் மலரணும், சபைகளில் எல்லாருக்குள்ளே மலரணும், மன்னிக்கிற சுபாவம் உண்டாகும். அதை 100 வெள்ளிக்காசு கொடுத்தவனை அவன் நீ கட்டுகிற வரையும், அந்த வசனத்தை கீழே அதை மாத்திர வாசிங்க. 100 வெள்ளிக்காசை கடன் பட்டவனை அதை மாத்திர வாசிங்க. நான் உனக்கு அப்படி இல்லை, அந்த 100 வெள்ளிக்காசு கொடுத்தனா என்ன செய்தான்னா அவனை உபாயத்தில் ஒரு காவலில் போடும்படி அவன் சொன்னான். இந்த ராஜா இதை கேள்விப்பட்டவனே மீண்டும் இவனை அழைக்கிறான். 10,000 தாளந்துள்ள மன்னிக்கப்பட்டவனை மீண்டும் அழைத்து இவன் செய்வதை அறிந்து, இவ்வளோ மன்னிச்சானே, 100 வெள்ளிக்காசை கடன் பட்டவனை இவனால் மன்னிக்கலையே என்கிற கோபத்தோடு அவனை அழைத்து, அதை கடைசியில் வாசித்து பாருங்க. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து நல்ல கவனிங்க, அவன் பட்ட கடனை எல்லாம் கொடுத்து தீரும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவன் காவலில் போட்டான், இங்கே அவங்க ஒப்பு கொடுத்துட்டார். தான் மன்னித்ததை ரிட்டர்ன் வாங்கிட்டார், திருப்பி பெற்றுக்கொண்டார். இதே தான் நம்ம வாழ்க்கை. நாம் எவ்வளோ பாவங்கள் மன்னித்திருந்தாலும் மற்றவங்களை பாவங்களை மன்னிக்கலைன்னா நமக்கு மன்னித்ததை தேவன் திரும்பி எடுத்துக்கொள்வார். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. கையில் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகமாய் நம்ம பேசுகிறோமா, உண்மையாய் கை கொடுத்து அந்த மன்னிப்பு சுபாவத்தோடு நாம் இருக்கிறோமா, ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை பாச வச்சிருக்கிற அப்படின்ட்டு வந்துட்டு போகிறோமா? மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. மன்னிக்கிற சுபாவம் சபையில் இருந்தான்னா பாசுகிறது மேலே லெட்டர் எழுத மாட்டாங்க, கையெழுத்து போட மாட்டாங்க. எனக்கு சொல்லலை, அநேக இடத்துல தான் நடக்குது. மன்னிக்கிற சுபாவம், நீங்கள் ஒருவருக்கொருவராய் நீங்கள் குற்றங்களை அறிக்கை செய்து மன்னியுங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. எத்தனை பேர் நம்ம மன்னிக்கிறோம், எத்தனை பேர் மன்னிச்சிருக்கிறோம்? கர்த்தர் அதைத்தான் எனக்கு பேசுகிறார். அவரை போல மன்னிக்கிற சுபாவம் உள்ள பிள்ளைகளாக மாறும். அது சொல்றார் பாருங்க, அந்த வசனத்தில் கடைசி, நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கவில்லை என்றார். என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய். இவ்வளோ அழகாக சொல்ற. எப்படி மன்னித்த பாவங்கள் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி நம்ம சிலருக்கு சொல்லி கொடுமா, அவர் கூட பேசாத, இவர் கூட பேசாத, நம்மை கெடுக்கிறதெல்லாமல் மற்றவங்களையும் சில பிள்ளைகளையும் கெடுத்து அவளையும் எதிர்காலத்தில் அவளையும் வாடி போன போவை போல வளர்ச்சி செய்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். ஆனால் உண்மையான அனுபவம், இயேசு அந்த சூழ்நிலையிலும் அவர் மன்னித்தார். அல்லேலூயா. பிதாவே மன்னிங்கிறார். நம்ம மன்னிக்கிற சுபாவம் உண்டாகணும். இல்லைன்னா வெறுமையாய் வந்துட்டு வெறுமையாய் போகிறோம். யார் மேலே கசப்பு இருக்கா, தைரியமாக நீங்கள் போய் கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். நான் உனக்கு விரோதமாக சொன்னேன், கொஞ்சம் மன்னிச்சுடு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லு, அல்லேலூயா. கேட்கணும். அது வேதம் தெளிவாக இருக்குது. அங்கே சொன்னது வேறு, இங்கே சொன்னது வேறு. இவர்கள்
அங்கே மன்னிங்கிறது வேற, இங்கே சொன்னது உன் சகோதரர் உன்னிடத்தில் வந்து அந்த மன்னிப்பு கேட்டால். அல்ல சொல்களே இல்லையா. சிலுவையில் எல்லாருக்கும் சொல்லலை, யூதாச ஆண்டவர் மன்னிக்கல, அவன் ஆண்டு கொண்டு செத்தான். பேதனை மன்னிச்சாருன்னா மனக்கசந்து பாவ அறிக்கை செய்தான். அல்ல சொல்களே இல்லையா. பாவம் என்ன, மரணத்துக்கு எதுவான பாவம் இருக்குது, துணிகரமான பாவம், கோபாக்கினிக்கு எதுவான பாவம், மன்னிக்க முடியாத பாவம், அதெல்லாம் ஆண்டு சொல்லி வச்சிருக்கிறார். சாதாரண சின்ன சின்ன விஷயத்துகளுக்காக குடும்பங்களை விவாகரத்து கூட நடக்குது. சின்ன காரியங்கள் மன்னிக்க முடியல. ஏன்? குடும்பத்துக்குள்ளாக திருமணமாகி வாழ்நாள் வரையும் அவங்க ஜீவிக்க முடியலன்னா சின்ன சின்ன காரியத்தில் அவங்க மன்னிக்க முடியாமல் தான் இன்னைக்கு குமரி மாவட்டத்தினுடைய எத்தனையோ கிறிஸ்தவர்கள் விவாகரத்தினுடைய கோர்ட்டில் நிறைய கேஸ் இருக்க தான் செய்யுது. அல்லேலூயா அல்லேலூயா. மன்னிக்கிற சுபாவம் நமக்கு உண்டாக வேண்டும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவானுக்கு இந்த குணம் இருந்துச்சு. சேவான் இந்த உலகத்தில் ஊழியர் செய்யும்போது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது, அவனுக்கு எதிராக பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த சுபாவம் அவனுக்குள்ளாக இருந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல் 60ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வணங்கா கழுத்துள்ளவர்களே, எல்லாம் அவன் பிரசங்கம் பண்ண வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்தம் சேதனம் பெறாதவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதம் பண்ணப்படாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், படுத்தாதிருந்தார்கள். நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்ய பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை கைக்கொள்ளாமல் போகிறீர்கள். இவைகள் அவன் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்து பரிசுத்தாவினால நிறைந்தவனும் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவன் வலதுபுறத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு. ஒரு அலேச்சுங்களே. அவன் எப்படிதான் இருக்கிறான்? பரிசுத்தவான், நீதிமான். உங்கள் ஆதி பிதாக்களை போல ஆண்டுடைய வருகை முன்னறிக்கப்பட்ட அத்தனை பேரையும் நீங்கள் கொலை செய்துட்டீங்களே. ஆனால் அதில் ஒன்று, கொலை செய்த சவுலையும் மன்னித்தார். ஒரு அலேச்சுங்களேலுயா. சபையை பாழாக்கினவன், பரிசுத்தவான்களை சேவானையும் கொலை செய்ய காரணமாக இருந்தவன். அவன் பொறுப்புதான் நடந்தது. ஆனாலும் அவனையும் இயேசு மன்னித்தார். அல்லேலூயா. சவுலாய் இருந்த அவனை பவுலாக மாற்றினார். புறஜாதிகளுக்கு தேவன் அவனை பாத்திரமாக, அப்போஸ்தலனாய் பவுல் இல்லைன்னா நிருபங்கள் கிடையாது. அப்படி தேவன் அவனையும் மன்னித்தான். இவன் சொல்கிறான், இப்படியெல்லாம் இருக்கீங்களே, வரவங்களெல்லாம் கொலை செய்கிறீர்களே, இயேசுவையும் கொலை செய்கிறீர்களே என்று வணங்கா கழுத்துர்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறான் பாருங்க. இயேசுவானவர் பார்க்குறான், முடங்கால் பண்ணிட்டு இருக்கிறான், பரலோகத்தை பார்க்குறான், தூதனை பார்க்குறான், இயேசு கிறிஸ்து வலதுபுறத்தில் நிற்கிற காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேலே பாய்ந்து. அல்லேலூயா. அதெல்லாம் பல்ல கடிக்கிறாங்க, இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது, சிங்கம் முயலை பார்த்து பாய்ந்ததை போல அந்த சேவானுக்குள்ள அவனை கொலை செய்வதற்காக பாய்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி சொல்ல காரியம்தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள்.
சாட்சிக்காக தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்படின்னா கல் எறிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கல்லினால ஒரு மனிதனை கொல்ல முடியாது. அத்தனை பேர் அந்த நகரத்துக்கு புறம்பாக பாய்ந்து பல்ல கடிச்சு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனை, பரலோகத்தை பார்க்கிறவனை, கண்டித்து பேசுகிறவனை, தூதனை பார்க்கிறவனை, இயேசு நிற்கிறதை பார்க்கிறவனை புறம்பே கொண்டு போய் இயேசு கிறிஸ்து கூட நகர வாசலுக்கு புறம்பாய் பாடுபட்டதை போல இந்த இயேசுக்கு இந்த சேவானை அந்த நகரத்துக்கு புறம்பாக தள்ளி அவனை எல்லாரும் கல் எறிந்து அவனை கொலை செய்தார்கள். அல்லேலூயா. அவனுடைய வஸ்திரத்தை கழட்டினாங்க. ஒரு கல்லினால் மறிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரமாணம் விபத்தாறு செய்தால் கல் எறிஞ்சு கொள்வாங்க, ஓய்வினால் மீறினா கல் எறிஞ்சு கொண்டு விடுவாங்க. இப்படி நிறைய சத்தியம் இருந்தாலும் பாவம் செய்யாத ஒருவன், குற்றம் செய்யாத ஒருவன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் ஒருவன், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவன், கண்டித்து உணர்த்தி பேசுகிறவன் ஒருவனை அவன் முழங்கால் படியிட்டு அவன் நோக்கி பார்க்கும்போது இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா மூர்க்க வெறி கொண்டு கல்லெறிந்தே அவனை கொண்டுட்டாங்க. ஒரு நாளே சொல்லலேலுயா. இன்றைக்கி சொல்லினாலேயே கொண்டாங்க. கல்லடி வேற, சொல்லடி வேற. சொல்லுவாங்க கல்லடிப்பட்டாலும் பரவாயில்ல, சொல்லடி தாங்க முடியலம்மா. அத்தனை வார்த்தையினாலே அநேகரை நம்ம காயப்படுத்துகிறோம். ஆக இந்த கல்லை எப்படி எறிவாங்க? பக்கத்துலேருந்து எறிய மாட்டாங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இங்கே ஒரு ஆள் இருக்கிறான்னா வேகமாக கல் பையன் எவ்வளோ தூரமாய் நின்று எவ்வளோ ஸ்பீடாக வீசணுமோ அவ்வளோ தூரமாக என்று வேகமாக எல்லாரும் சேர்ந்து அவன் மேல் கல் எறிந்தார்கள். அல்லே சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. பிரமாணங்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படியே அந்த கல்லை சாகலைன்னா பெரிய பாறங்களை எடுத்து நெஞ்சில் அதை இடித்து அவனை சாக வைப்பாங்களாம். இந்த சேவான் பரிசுத்தவான அப்படி இந்த ஜனங்க கொலை செய்தார்கள். அல்லே சொல்லுங்களே லூயா. அப்போ சேவான் என்ன சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஆண்டு சமூகத்தில் அவன் ஆராதிக்கும் போது தொழுது கொள்ளும் போது கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அல்லே சொல்லுங்களே லூயா. சேவானுக்கும் இயேசுக்கு என்ன? இயேசுவே என்ன பிதாவே நான் ஆவியை ஒப்படைக்கிறேன். சேவான் ஏற்றுக்கொள்ளும். ரெண்டு அர்த்தம் வேறு. அவர் ஒப்படைத்தார், இல்லைன்னா அவன் ஜீவன் போகாது. இவர் ஏற்றுக்கொள்ளும். அப்போது அந்த சூழ்நிலையிலும் முழங்கால் ஜபத்தை தவறல. பரலோகத்தை பார்க்குறான், இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதிருங்க. அல்லே சொல்லுங்களே லூயா. நம்ம அப்படி சொல்லுவோமா? ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பேசுவோம். ஒரு அடிப்பட்ட அடி கொடுத்த 10 அடியை ஒவ்வொன்றுக்கு 2 அடியாவது அடிச்சிடணும்னு பார்ப்போம். ஒருத்தர் தேவையில்லாத சண்டை போட்டால் நாள் முழுவதும் சண்டை போடும் நம்ம வாழ்க்கை. ஆனால் தேவ வசனத்தை ஆராதிக்கிறோம், தியானிக்கிறோம், அந்த நாளை விசேஷமாக எண்ணுகிறோம். அந்த மன்னிக்கிற மனப்பான்மை நமக்குள்ளே வரவில்லையே. அல்லே சொல்லுங்களே லூயா. அந்த மன்னிக்கிற சுபாவம் வரலையே. ஒரு ஆவி குறைவுகள் என்று நம்மால் சொல்ல முடியலையே. எங்கே பார்த்தாலும் யூதாசை போல காட்டி தேவனுடைய பரிசுத்தவான்களை காட்டி கொடுக்கிற செய்திகள் தான். தேவ பிள்ளைகள் தவறு செய்யும்போது தவறு செய்தார்களே இல்லையோ அதை உலகம் அறிய பறைசாட்டுகிற ஜனங்க இருக்கான்னு தவிர அதை மன்னிப்போம் மறப்போம் என்கிற நிலைமை இன்றைக்கு இல்லாமல், கிறிஸ்துவம் இன்றைக்கு அந்த மன்னிப்பு மனப்பான்மை இல்லாமல் நாரி போய் கிடைக்கிறது என்று கூட சொல்லலாம். அல்லே சொல்லுங்களே லூயா. மற்ற உலகத்தை நம்மை பரிகாசம் பண்ணுகிற அளவுக்கு இன்னைக்கு அந்த மன்னிப்பு ஊழியர்கிட்ட இல்லை, விசுவாசிகளுக்கு இல்லை. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இனி வருகிற நாட்களில் அந்த மன்னிப்பு நமக்குள்ளே இருக்கணும். அல்லே சொல்லுங்களே லூயா.
எப்படி மன்னிச்சிருப்பார்? இயேசு எப்படி மன்னிச்சிருப்பார்? என்ன சொல்லி மன்னிச்சிருப்பார்? அப்படின்னா சிலுவையில், ஆண்டவரே என்னை காட்டி கொடுத்தானே 30 வெள்ளிக்காசு, அவனை மன்னியும். ஒரு அலேலுயா. என்னை மறுதளித்தானே 3 தடவை நான் சொல்லி அதை பேதுருவையும் மன்னி. எனக்காக ஒருவன் சிலுவை மரத்தை செய்தானே, அவனையும் மன்னி. என்னை சிலுவை சுமக்க செய்து கொடூரமாய் என்னை கொல்கத்தா மேட்டில் என்னை நடக்க செய்தார்களே, தள்ளாடி நடக்க செய்தார்களே, அவர்களை மன்னியும். அல்லே சொல்லுங்களே லுயா, சத்தமாக சொல்லுங்களே லுயா. அவளை மன்னியும். நான் சிலுவை சுமக்கும் போது சாட்டையினால் என்னை அடித்தார்கள் அல்லவா, அவங்களையும் மன்னியும். ஒரு அல்லே சொல்லுங்களே லுயா. சாட்டையினால் என்னை அடித்தார்கள் அல்லவா, அவங்கள நீங்கள் மன்னிங்க. எனக்காக முள்கிரீடம் ஆயத்தம் பண்ணாங்களே, அந்த முள்கிரீடத்தை என் தலையை மேலே சூட்டி என்னுடைய சிரசில் முழுவதுமாக ரத்தம் வந்ததே, அவர்களையும் மன்னியும். அல்லே சொல்லுங்களே லுயா. கையில் சொல்லுங்களே லுயா. நம்ம அப்படி செய்வோமா? தீர்மானம் எடுக்கணும். தேவனுடைய சுபாவம் நமக்கு வரணும். அவளையும் மன்னி ஆண்டுகிறேன். நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது கசப்பான காடி கொடுத்தாங்களே, அவங்கள மன்னியும். ஒரு அலே சொல்லலே லுயா. என்னுடைய தாடை மயிரை பிழித்து அப்படியே பிச்சு இழுத்தார்களே. ஒரு முடி இழுத்தான்னா நமக்கு எவ்வளோ வேதனை வரும். சிலர் சொல்லுவாங்க, நீ எங்கே கை வச்சாலும் பரவாயில்ல, தலையில் கை வைக்கக்கூடாதும்பாங்க. நம்ம சொல்கிறோம், தலையில் முடி மேலே கை வைக்கக்கூடாது. ஒரு முடி எடுத்தானா ஜீவன் போகிற மாதிரி இருக்கும். அப்படி தாடை மயிரை அப்படியே இழுத்தார்களே, அந்த பெய்த்து எடுத்தார்களே, அவர்களையும் மன்னியும். ஒரு அலே சொல்லுங்களே லுயா. சத்தமாக சொல்லுங்களே லுயா. பாருங்கள், இதெல்லாம் நினச்சா நமக்குள்ள மன்னிக்கிற சுபா வந்தது. அப்படியே ஒன்றா நினைக்கிறார், மன்னியாண்டவரே என்று சொல்லுகிறார். இன்னும் என்னென்ன சொல்லியிருப்பார்? நிலத்தை பண்டக சாலை உழுதறி போல என் முதுகை உழுதார்களே, அவங்களை மன்னியும். அல்லே சொல்லுங்களே லுயா. இவன் ராஜாவானால், நீ ராஜாவானால் நீ இறங்கி உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று சொன்னானே, அவர்களையும் மன்னியும். அவளையும் மன்னியும் ஆண்டவரே. இப்படி எல்லாம் என்னுடைய 2 கரங்களிலே ஆணி அடித்தார்களே, அவர்களையும் மன்னியும். ஒரு அலே சொல்லுங்களே லுயா. சத்தமாக சொல்லுங்களே லுயா. கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை என்ன செய்யுங்க? இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மலையேறி போயிடுச்சு. ஆனால் அந்த அனுபவத்தை அது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலையும் மன்னிக்கிறாரு. வேதம் சொல்லுகிற இன்னைக்கு எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டதுங்கிறார். ஏன்? சிலுவையிலே தொங்கும் போது அந்த சரீரங்கள் அப்படியே தொங்க தொங்க எல்லா ஜாயிண்ட்டுடைய எலும்புகளும் கலண்டுரும். எல்லா ஜாயிண்ட் எலும்பு கலண்டு வரும்போது அவர் சொல்றார், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது சிலுவையில். அந்த சூழ்நிலையிலும் தேவன் இவர்களை மன்னியோங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே லுயா. எனக்காக சாட்டையும் ஒருத்தர் ஆயத்தம் பண்ண பாருங்க, அவர்களையும் மன்னியும். அல்லேலூயா சொல்லுங்களே லுயா. என் கால்களிலே ஆணி அடித்தார்களே, அவளையும் மன்னியும். என்னை காரி துப்புனாங்க பாருங்க ஏசப்பா, பிதாவே அவளையும் மன்னியும். நம்ம என்ன செய்ய, யாராவது காரி துப்புனா நம்ம வாந்தி எடுக்கிற மாதிரி துப்பிட்டு போயிடுவோம். அவர் சொல்றாரு, மன்னியும். என்னை பரிகாசம் பண்ணினார்களே, அவர்களையும் நீ மன்னியும். உடலே சொல்லுங்களே லுயா. சத்தமாக சொல்லுங்களே லுயா. அவளையும் மன்னியும். கடைசி இருக்கிற ரத்தத்தை கூட விடாம ஈட்டினால் என் விழாவை குத்தி ரத்தத்தை தண்ணீர் கம்ப்ளீட்டாக எடுத்தார்களே, அவங்களையும் மன்னியும். உடலே சொல்லுங்களே லுயா. இந்த குணம் யாருக்கு வரும்? இந்த குணம் யாருக்கு வரும்? ஆண்டு சிலுவை சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். ஒரு அலே சொல்லுங்களே லுயா. அந்த மன்னிப்பு நமக்குள்ளே வாடி இருக்கு. கர்த்தர் அநேகரை தூக்கி எறிந்து இருக்கிறார். நமக்கே அந்த வாடி போவ தலையில் வைக்க மாட்டோம், வீட்டில் வைக்க மாட்டோம், அதை ரசிக்க மாட்டோம். அது அழுக தன்மை போட உடனே பெருக்கி தள்ளிடுவோம். அப்படி இராமல் இயேசுவை போல மன்னிக்கிற சுபாவங்கள் நமக்கு உண்டாகணும். அல்லே சொல்லுங்களே லுயா. எத்தனை பாஸ்டர்மாரங்க அழுகிறாங்க. ஏன்? விசுவாசிகள் அந்த அளவுக்கு பாடாத பாடுபடுத்தணும்.
அவங்களால தூங்க முடியல. நிறைய பேர் என்கிட்ட பகிர்ந்து கொள்வாங்க, இருக்க முடியல. அப்படின்னா அந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே இல்லை. ஒரு அலைச்சல்களே இல்லையா? அந்த மன்னிக்கிற சுபாவம் சபைகள் இருந்தால் அங்கே எழுப்புதல் உண்டாகும். அது இயேசுவின் நமக்குள்ளாக ரத்தம் சிந்திருந்தால், கடவப்பட்டிருந்தால் அந்த சுபாவம் நமக்குள்ள வரும். நமக்குள்ள மாம்சம் இருக்கிற வரையும் அந்த சுபாவங்கள் நமக்கு வரவே வராது. இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே இன்னைக்கு நம்ம அந்த விஷயத்தில் வாடி போன பூவாக இருக்கிறேன், இன்னைக்கு வாடாத பூ போல நான் போக போகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மன்னிப்பு எனக்குள்ளே மலரணும் என்று சொல்லி ஆண்டு சம்பத்தில் எப்படி ஜெபம் பண்ணுறப்போ அந்த வசனத்தை அந்த லூக்கா 23:34 வாசிக்கும் போது, பிதாவே மன்னியும் என்று சொல்ல இன்னொரு வார்த்தை சொல்லார் பாருங்க. அப்போது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பாருங்க, யார் என்ன செய்கிறாங்களா? தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கு. நம்ம சொல்கிறோமா? நம்ம என்ன சொல்கிறோம்? நீ தெரிஞ்சே நீ பாவம் செய்கிற. ஆனால் சொல்கிறார், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கு. அல்லேலூயா. எப்படி எவ்வளோ அந்த மனம் யாருக்கு வரும்? அந்த மனம் யார் வரும்? ஆண்டு சொல்லியிருப்பார், என் மேலே என் வஸ்திரத்தை கழட்டி என்னை நிர்வாணப்படுத்தி செவ்வப்பா அங்கேயே ஒருத்தன் மாட்டினான் பாருங்க, அவன் பாவத்தையும் மன்னியும். ஒரு அல்லேலூயா. கடைசி என் வஸ்திரத்தை கூட விட்டு வைக்காம சீட்டு போட்டு ஒருத்தன் எடுத்துட்டான் பாருங்க, அவர்களையும் மன்னியும். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திர கூட இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆக தேவ பிள்ளைகளாக நாம் நாம் அறிந்தே சில பாவங்கள் செய்கிறோம். அறிந்தவனுக்கு சில அடி, அறிந்தவனுக்கு சில பல அடி, அறியாதவனுக்கு அப்படின்னு நல்ல தலைமையிலே சொல்கிறோம். ஆக உண்மையாக வாலி பிள்ளைகள் முதல் என்னை சேர்த்து, ஆண்டவரை எனக்கு அந்த மன்னிக்கிற சுபாவம் எனக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு எல்லாம் எழும்பி நின்று ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகணும். எல்லோரும் கண்களை மூடி எழும்பி நின்று, ஆண்டவரை அந்த மன்னிக்கிற சுபாவம் எனக்குள்ளே ஒரு காலம் இருந்தது, இப்போது அது வாடி போயிருக்கேசப்பா, எனக்கு மன்னிக்கிற சுபாவத்தை. என் கணவனை கூட என்னால் மன்னிக்க முடியல, எப்போ பார்த்தாலும் நான் குட்டை சொல்லிகிட்டே இருக்கிறேன். என் மனைவி என்னால் மன்னிக்க முடியல. நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய சபைக்கு தான் போடுறோம், கிறிஸ்துவலாக இருக்கிறோம், தேவாலயத்துக்கு போகிறோம், என்னால் மன்னிக்க சுபாவம் இல்லையே. என் பிள்ளைகள் தவறு செய்யும்போது அடின்னு அடிக்கிறேன் தவிர அப்படி மன்னித்து இனி தவறு செய்யாதே என்று சொல்லக்கூடிய மனம் வரலையே. சபைகளில் சில பாவம் செய்யும்போது அது பலரிடத்தில் அந்த பேரை, அந்த குடும்பத்துடைய பேரை கெடுப்பதற்காகவே, இந்த குடும்பம் எப்படி இவங்க எப்படின்னு சொல்லி அப்படியே அவளை குறித்து சுற்றி சுற்றி அவளை அவதூறம் பண்ணுகிறோமே. ஆண்டவரே எங்களை மன்னி. ஒரு அழகான ஜெபம் பண்ணுவாங்க, பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதைப் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் குற்றங்களை, மற்றொரு குற்றங்களை நாங்கள் மன்னித்ததைப் போல எங்கள் குற்றங்களையே அப்படி சொல்லிட்டு தான் முன்னாடி இருக்கிற மேலே கேஸ் போட்டிருப்பாங்க, பின்னாடிகளை கேஸ் போட்டிருப்பாங்க. அதை ஊழிக்காரனையே ஒரு வழி பண்ணிடுவாங்க. அந்த ஜபம் பொய்யான ஜபம், ஒருத்தர் கூட மன்னிக்க முடியல, சன்னி வேலை செய்கிற இடத்துலையும் மன்னிக்க முடியல. இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு அந்த மன்னிப்பு அந்த எனக்குள்ளே வரணும், உமக்குள்ளாக சுபாவம் வரணும், அந்த மன்னிக்கிற தன்மை எனக்குள்ளாக வரணும் என்று சொல்லி எல்லா தேவ சமூகத்தில் கொடுத்து அப்படியே வாயத்தனி ஸ்தோத்திரம் பண்ண பாப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீபாலபாரபாரபார. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தெய்வமே இயேசுவே உம்மை தினந்தின ஓமையே தோகின்றே
நோக்கி பார்க்கின்றேன். அப்படி ஒப்பு கொடுத்து ஆண்டை நோக்கி கேட்கிற ஜனங்கள் வெறுமையாக வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி பண்ணிட்டு மன்னிக்க சுபாமில்லாமல் கடந்து போனால் இந்த நேரம் வேஸ்ட்டு, இந்த ஆராதனை வேஸ்ட்டு, பிரசங்கம் பண்ணுறது வேஸ்ட்டு. இன்றைக்கு நீங்கள் யாருக்கு விரோதமாக தப்பு பண்ணீங்களோ எழும்பி இந்த இளையகுமாரன் எழும்பி சென்றதை போல பரத்துக்கு விரோதமாய் தகப்பனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று ஓடி போய் மன்னிப்பு கேட்டான். ஒரு வாடிப்போ அந்த மன்னிப்பும் மீண்டும் மலர செய்கிற தேவன் அவர். எல்லா பொழுது கைகளை தடி கத்தடி நாம் சோதனை பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்தணும். சிலுவையில் ஆண்டவரே முதலாவது வார்த்தை பிதாவே மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியார். சேவானுக்குள்ளே அதே மனம் இருந்தது. இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும், அப்படி மன்னியும் என்று சொல்லி 10,000 தாளந்து மன்னிக்கப்பட்டவன் 100 வெள்ளிக்காசுடைய கடன்பட்டவனை மன்னிக்க முடியாத அனுபவத்தில் இருந்ததை போல நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே மன்னித்து எங்களுக்குள்ளாக அந்த மன்னிப்பின் சுபாவங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நிரம்பியிருக்கிற உதவி கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாகும். இந்த அனுபவத்தில் வாழ உதவி செய்கிறார். எல்லா துதிக நமக்கும் எடுத்துக்கொள்ளுக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமாம். என் ஆத்துமாவே கர்த்தர், என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அந்நிய ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் நம்முடையவரோடு சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை புரிந்து சதா காலங்கள் என்று நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.